கருப்பு மூவி பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மூவியோட கிளைமேக்ஸில் வர சாங்கில் நிறைய தேட்டர்ஸில் சாமி ஆடுறாங்க. ஸோ உண்மையாகவே சாமி வர்றதா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சயின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சைக்காலஜியில் இதுக்கான முக்கியமாக காரணமாக சொல்லப்படுறது டிசோசியேஷன், அதாவது தன்னிலை மறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னோட கவலை, வலி, பயம் எல்லாத்தையும் மறந்து ஒரு அல்டர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் அந்த பாஸ்டான மேலே சவுண்டு, உரிமை மேலே போயிட்டு இதெல்லாம் கலந்தால் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் போது சுற்றி இருக்கிற மக்களோட வைபுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இதுக்கு மாஸ் சஜஷன்னு பேர். எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நம்பும்போது நம்ம பாடியும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மனசில் அடக்கி வச்சுருக்க பாரம்லாம் இந்த மாதிரி பாட்டை கேட்கும் போது, உரிமை மேலே சத்தம் கேட்கும் போது எமோஷ்னல் ரிலீஸாக வெளியேறுது. அந்த நேரத்தில் பிரெயினில் எண்டோர்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரினலின் சுரக்கும். அவங்களுக்கு அதை வலியே தெரியாமல் ஆடுற எனர்ஜி அதுதான் கொடுக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இது பிலீஃப் மூளையும் மனசும் சேர்ந்து பண்ணுற ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஸ்.